யா, குருவே சரணம். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ். அதனால இதுக்கு குரு வந்து சுஜாதா. சுஜாதா ரெங்கராஜன். சுஜாதா ரெங்கராஜன் தான் வந்து இதுக்கு குரு. ஸோ வந்து அவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். அவர் வழியில் வந்த நானும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். நான் பயின்றது குரோம்பேட்டை. ஸோ இந்த வாக்கு இயந்திரம் யாரோ தருமி பாட்டு எழுதி அதுக்கு அவைக்கு வந்து அந்த மாதிரி இது கிடையாது. இது வந்து சுஜாதா சுஜாதா ரெங்கராஜன் அவரோட படைப்பு. ஸோ வந்து நீங்கள் வந்து அது சிறப்பாக செயல்படுதுன்னு சொன்னீங்கன்னா அதனுடைய பெருமை வந்து அவருக்கு தான் சேரும். அதில் வந்து குறை குற்றம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுவும் அவருக்கு தான் சேரும். ஸோ வந்து அவர் வந்து போயிட்டாரு. அவரை வந்து பாதுகாக்க அவர் வந்து வாதாட இல்லையே. ஆனால் ஆவிய வருவாங்க. அந்த 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 மாமி அன்னைக்கு வந்து சொன்னாங்க பாருங்க, சுஜாதா மாமி. சுஜாதா மாமி அவங்க பேரு சுஜாதா. ரெங்கராஜன் மனைவி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ரெங்கராஜன் மனைவி சுஜாதா மாமி சொன்னாங்க, எங்க ஆத்துக்காரருக்கு நரகம் தான் பிடிக்கும், அங்கே தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ஆள் நரகத்தில் தான் இருப்பான். ஸோ வந்து இந்த வாக்கு இயந்திரம் வந்து அவர் அவர் படைச்ச படைப்பு. அவர் படைச்ச படைப்பு 1980 இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப கம்மி. மதுரையிலலாம் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று, அப்புறம் திருச்சி, அப்புறம் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ். ரொம்ப இன்ஜினியரிங் காலேஜ்லாம் ரொம்ப நிறைய இல்லை, கம்மியாக தான் இருந்தது. அதுவும் அந்த காலேஜுகளில் வந்து இப்போ மதுரை தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் நாங்கள் படிக்கிறப்ப இருந்தது. நான் வந்து அங்கே மதுரை தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் படித்தேன். அப்போ வந்து சிவில், அந்த கட்டிடம் கட்டுறது, அப்புறம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 3 தான் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் வந்து அவ்வளவு காமனாக இல்லை. இந்த குரோம்பேட்டை எம்ஐடி, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்கே எலக்ட்ரானிக்ஸ் இருந்தது. ஸோ நான் வந்து 3 வருஷம் பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெட்ராஸ் குரோம்பேட்டையில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பண்ணேன். ஸோ இந்த வாக்கு இயந்திரம் கம்ப்ளீட்டாக வந்து இதுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க அவங்க எதுவும் அதில் தப்பு பண்ணுன்னு நினச்சாலும் தப்பு பண்ண முடியாது. அதில் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். சும்மா அரசியல்வாதிகளை வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் அவங்கள என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி தானே சிவில் சர்வீஸ், அவங்களுக்கும் இதெல்லாம் தெரியாது. அதனால் வந்து அவங்களையும் நீங்கள் வந்து பழி போடுறது சரியில்லை. உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து கேள்வி கேட்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து மின்னணு பொறியியல் வல்லுநர்கள் அவங்க தான் அங்கே நிறைய கிடைக்காங்க. என் கூட படித்தவங்கலாம் வந்து இப்போது ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, இருக்காங்க, இன்னும் சில பேர் உயிரோடு இருக்காங்க, எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. சென்னையிலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இப்போ நீங்கள் வந்து இந்த வாக்கு இயந்திரம் வெளிநாடுகள்லாம் தயாராகலை, இந்தியாவில் தான் தயாராகுது. அது வந்து பெல் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பெங்களூர், இசிஐஎல், அது வந்து ஹைதராபாத்.
ஸோ இந்த 2 இது இருந்தது. இந்த 2 இதில எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் அங்க போய் பணியாற்றுறவங்க பெரும்பாலும் அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி மெட்ராஸ், அப்புறம் வந்து குரோம்பேட்டை அதுலேருந்து போனவங்க தான். ஸோ எல்லாமே இந்த தமிழ்நாட்கள், சவுத் இண்டியன்ஸ் அவங்க தான் இதில் வந்து இது பண்ண இருக்குது. ஸோ அதனால் வந்து பெல்லும் சவுத் இந்தியாவில் தான் இருக்குது, இசிஐயும் சவுத் இந்தியாவில் இருக்குது. ஸோ இது எல்லாமே சவுத் இந்தியாவில் தான். நீங்கள் எல்லாம் நீங்கள் வந்து இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே அப்படின்னு பாடுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியர் இதெல்லாம் விட்டுடுறீங்க. நீங்கள் போய் அரசியல்வாதிகளையும் தேர்தல் ஆணையரையும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது சரி கிடையாது. இது முழுக்க முழுக்க மின்னணு எலக்ட்ரானிக்ஸு. அது வந்து RS-485C சீரியல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விளங்குமா? பொதுமக்களுக்கு விளங்காது. அந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு விளங்காது. இப்போ படிக்கிற எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸுக்கும் இது தெரியாது. இது அந்த கால எலக்ட்ரானிக்ஸ். இந்த நாங்கள் படிக்கிறப்ப டிரான்சிஸ்டர்ஸ்னு படித்தோம். அதுவும் சுஜாதா ரெங்கராஜன் படிக்கிறப்பெல்லாம் வந்து வால்வ் ரேடியோ அதுதான் அவரை படித்த எலக்ட்ரானிக்ஸ். ஆனால் அவர் படித்ததை விட ஆனால் வந்து வேலையில் இப்போ அப்படிங்கிறப்ப அப்பப்போ என்னென்ன வருதோ அதில் வந்து அவர் வந்து தன்னை படிச்சுட்டு கண்டினியூவஸ் லேர்னிங் அவர் தன்னை வந்து அந்த அப் டு டேட்டாக வச்சுக்கிட்டு இருந்தார். அதுவும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1980s அந்த மைக்ரோ ப்ராசஸர்னு வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது அமெரிக்காவில் லான்ச் பண்ணுறாங்கன்னா இன்டெல், மோட்டரோலா இப்படி நிறைய இது இருக்குது. ஸோ அங்கெல்லாம் இங்கே வந்து இந்த லான்ச் பண்ணப்போ இங்கே உள்ள எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸு அதெல்லாம் அவங்களாம் வந்து அந்த ஒரு மைக்ரோ ப்ராசஸரை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இவங்க பண்ணது எல்லாம் வந்து வாஷிங் மிஷின், அப்புறம் மைக்ரோவேவ் ஓவன், ரெஃப்ரிஜிரேட்டர் இதில் தான் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து பொது வாழ்வுக்கு வந்து பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தோணலை. அது அவர் ஒரு ஆளுக்கு தான். சுஜாதா ரெங்கராஜன் தான் அவர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் படித்து அந்த அந்த புதுசாக வர்ற மைக்ரோ ப்ராசஸரை அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் வந்து அது கவர்மெண்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கூட இல்லை. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். பொதுவாக நம்ம வந்து கவர்மெண்ட்டில் சேர்ந்துட்டு குறை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ப்ரைவேட்டில் போனால் தான் நல்லா பெரிய இதாக பண்ணணும்னு அவர் அங்கே இருந்துக்கிட்டே அந்த பொது வாழ்வில் அவர் தான் கதை எழுதி எல்லாத்தோடையும் சம்மந்தப்பட்டிருக்காரு. அதனால் வந்து அந்த மைக்ரோ ப்ராசஸரை வச்சு கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்கு வேண்டிய மிஷினை வந்து அப்பயே அவர் வந்து யோசித்து அதை பண்ணிட்டார். பண்ணி வடிவமைச்சு இது பண்ணிட்டார். ஸோ அதனால் அவர் இப்போ நீங்கள் வந்து இது யார் கொண்டு வந்தது, இது 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 மேலே பழி நீங்கள் போடுறீங்கல்ல, அது வந்து நெற்றிக்கண் சுட்டெரித்த போதிலும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது வந்து அந்த பழியெல்லாம் அவருக்கு தான் சேரும். ஸோ அதனால் வந்து அவர் வடிவமைத்த வாக்கியங்கள் அவர் வந்து செத்து போயிட்டார். சுஜாதா ரெங்கராஜன் எப்போ செத்தாருன்னு தெரியல. வந்து பார்ப்போமே, கேட்போம். சுஜாதா ரெங்கராஜன் அவர் உயிரோட இருந்திருந்தா வச்சுங்களேன், இதெல்லாம் நம்மளுக்கு வேலையே இல்லை. 2008 வந்து அவர் வந்து செத்து போயிட்டார். 2008 வரைக்கும் அந்த வாக்கு எந்திரத்து மேலே யாராவது
பழி சுமத்துனா, அத வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு அவரால முடியும். அவர் இல்லாதனால நம்மலாம் வந்து பேச வேண்டியிருக்கு. 1935ல பிறந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பிறந்து தன் வாழ்நாள முழுக்க முழுக்க இந்தியா இந்தியாவின் நல்ல வளர்ச்சிக்கு, அதுவும் ஜென்சிலாம் இப்போ பேசுறாங்க, அவர் எப்பவுமே ஜென்சி தான். சுஜாதா ரங்கராஜன் 2008ல் வந்து இறந்துருக்காரு. அதனால் நீங்கள் வாக்கேந்திரம் எப்போ வந்து எப்போ அதுவும் கேட்டுருவோமே. எலக்ட்ரானிக் voting மிஷின் EVM in India. எலக்ட்ரானிக் voting மிஷின் எப்போ லான்ச் ஆகிருப்பாங்க? ஸ்டார்டிங் இன் த லேட் 1990s ஆரம்பிச்சிருக்கீங்க. that were introduced in Indian elections. இப்போ 90ல் ஆரம்பித்து 2000 வரைக்கும், அது ஒரு 10 years. 2008 வரைக்கும் அவர் இருந்திருக்காரு. ஸோ 18 years வந்து அந்த வாக்கேந்திரம் பயன்பாட்டில் இருந்திருக்கு 1990லேருந்து. ஓகே, 1990லேருந்து 2008 வரைக்கும். ஓகே, ஸோ அதனால் அவர் ஆனால் வந்து நீங்கள் வந்து அவர் பண்ண வாக்கு எந்திரம் வந்து 2 யூனிட் தான் இருக்கும். அந்த பேலட் யூனிட் ஒன்று, அப்புறம் கண்ட்ரோல் யூனிட் ஒன்று. ஸோ பேலட் யூனிட்டில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் கீபோர்டு மாதிரி தான். பேலட் நம்ம கீபோர்டு, கம்ப்யூட்டரில் கீபோர்டு இருக்குல்ல, அது பட்டன் இருக்குல்ல, ப்ரெஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி தான். அதுக்கு வந்து பவர் கூடயும் கிடையாது, பேட்ரி அது கிடையாது. இந்த கண்ட்ரோல் யூனிட்லேருந்து தான் பேட்ரி பவர் அதுக்கு வரும். அது சும்மா சாதாரண கீபோர்ட் பஞ்ச், அதை என்ன நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அது வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகும். அப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து 3 பிட்ஸ்னால் வந்து 2^3 is 8 கேண்டிடேட்ஸ் தான் முதல்ல வந்து ஆரம்பித்தது. 8 கேண்டிடேட்ஸு வந்து ரொம்ப கம்மி, நார்மலாக ஜாஸ்தியாக வருவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 1 பிட் ஆட் பண்ண 4 பிட், 2^4 வந்து 16 கேண்டிடேட். ஸோ அந்த பேலட் யூனிட்டில் வந்து 16 கேண்டிடேட்ஸை வந்து நீங்கள் ஓட்டு போடலாம். அந்த பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் 2 தான். ஸோ வேறு எக்ஸ்டர்னல் பவர்லாம் கிடையாது. இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள பவரே வந்து இந்த பேலட் யூனிட்டுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருந்துச்சு. அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா, இங்கே பேலட்டுங்கிறது வந்து அது ஒரு வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேட். அது ஒரு பேப்பர், வாக்குச்சீட்டு. அது வந்து அதில் எல்லா கேண்டிடேட்டு பேர், அவங்க சிம்பிள் இருக்கும். நீங்கள் அதில் வந்து இந்த சிட்டிசன் வந்து இந்த பேலட் எடுத்து அந்த வாக்கு குத்துன உடனே அந்த சாதாரண பேப்பர், அது வந்து இந்த கரன்சிக்கெலாம் நம்ம வேல்யூ கொடுக்குறோம்ல, அதை விட ஜாஸ்தியான வேல்யூக்கு அப்படி மாறிடுது. இட் கெட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. இட் பிகம்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் டாக்குமெண்ட். ஸோ அது வந்து நீங்கள் பேலட் அது அந்த ஸ்டாம்ப் அடித்தோடனே இட் பிகம் அ ஓட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் டாக்குமெண்ட். அது வந்து இம்மியூட்டபிள். அது வந்து அந்த கிரியேட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதை அழிக்க முடியாது. அப்படி ஒரு இது வந்து இருக்கணும். ஆனால் இவர் வந்து நாங்கள்லாம் எலக்ட்ரானிக் இன்ஜினியர், எங்களுக்கு என்ன தெரியும், பிஸ்னஸ்ஸு அந்த ப்ராசஸ்லாம் தெரியும். அது வந்து அம்பேத்கர் சொல்லியிருக்கணும். அம்பேத்கர் இருந்தால் அது வந்து சொல்லியிருப்பார் சுஜாதா கிட்ட. இட் did not have a immutable record. இம்மியூட்டபிள் ரெக்கார்டு வந்து வேணும். நீங்கள் வந்து அது வந்து இந்த பேப்பரில் வந்து போடுறது அது இம்மியூட்டபிள். அந்த பேப்பரை வந்து அழிக்க முடியாது.
ஸோ அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் வந்து இம்யூட்டபிள் ரெக்கார்டு. உங்கள் பேங்க்லலாம் இம்யூட்டபிள் ரெக்கார்டு தான். நீங்கள் வந்து போய் டெபாசிட் பண்ணுறீங்க, அவங்க வந்து ஒரு ரோ கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு ரோ ஆஃப் டேட்டா. அப்புறம் வந்து உங்களுக்கு சம்பளம் வருது, அது வந்து ஒரு ரோ ஆஃப் டேட்டா. அப்புறம் மார்கேஜ் போகிறீங்க, அது ஒரு இம்யூட்டபிள் ரெக்கார்டு. எல்லாம் சேர்த்து பேலன்ஸ் வந்து காணும். அந்த இது வந்து அவர் டிசைனில் விட்டுட்டார். அதுதான் அதில் வந்து அதில் உள்ள குறை. நீங்கள் வந்து அதில் குறை கண்டுபிடிக்கணும்னா அந்த கண்ட்ரோல் யூனிட்ல வந்து இட் டசன்ட் கிரியேட் இம்யூட்டபிள் ரெக்கார்ட். அது கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அதை வந்து வாக்களிக்கிறப்ப பக்கெட் மாதிரி அந்த எத்தனை கேண்டிடேட் இருக்காங்களோ அத்தனை கேண்டிடேட் மாதிரி எடுத்துட்டு அந்த அவங்களோட இதை வந்து அக்யூமுலேட் பண்ணுது. n இஸ் ஈக்குவல் டு n+1 அந்த மாதிரி அக்யூமுலேட் பண்ணுது. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஸ்டாலினுக்கு வந்து 5 ஓட்டு வந்துருக்குன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் ஓட்டு போட்டோன்னா அது 6 ஆயிடுது. விஜய்க்கு 10 ஓட்டு இருந்துச்சுன்னா ஒருத்தர் ஓட்டு போட்டோன்னா 11 ஆயிடுது. அது அந்த 11 ஓட்டு ஃபிசிக்கல் ஓட்டா அங்கே இல்லை. கால்குலேட்டரில் மாதிரி வந்து கடைசி பேலன்ஸ் தான் காமிக்குது. பேலன்ஸ் இப்போ உங்கள் பேங்க்கில் பேலன்ஸ் மட்டும் கொடுத்தா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இந்த பேலன்ஸ் எப்படி வந்துச்சு, எவ்வளோ சம்பளம் எனக்கு வந்து விழுந்திருக்கு, மார்கேஜ் எவ்வளோ போயிருக்கு, எல்லாம் வேணும்ல. அந்த இம்யூட்டபிள் ரெக்கார்டை வந்து அந்த டிசைனில் கோளாறு. ஸோ வந்து பேலட் யூனிட் இருந்திருக்கு 16 கேண்டிடேட்டு. அப்புறம் கண்ட்ரோல் யூனிட் வந்து டிஃபெக்டிவாக இருந்திருக்கு. அதில் தான் அவங்க வந்து ஓட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. 1990 ஆரம்பித்து அதில் ஒரு 10 வருஷம், இது ஒரு 13 வருஷம், 2013. ஸோ வந்து 26 வருஷம் வந்து 1990 எல்லா இதுவும் கான்ஸ்டியூஷன்லேயே பண்ணாங்களான்னு தெரில. நம்ம 2000 வச்சுக்கோமே, 2000லேருந்து 2013 வரைக்கும் அந்த இம்யூட்டபிள் ரெக்கார்டு வந்து இல்லை. ஸோ அது வந்து கரெக்டாக அந்த சுப்பிரமணிய சுவாமி அவர் லீகலாக அந்த அந்த பாயிண்ட்டை பிடிச்சி அவர் வந்து அந்த கோர்ட்டில் போய் அதை வாங்கிட்டார். அந்த இதில் தான் வந்து விவிபேட்டுன்னு வந்திருக்கு. அது வந்து இம்யூட்டபிள். நீங்கள் என்ன ஓட்டு போடுறீங்களோ அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அது பொட்டியில் உழுகுது. ஸோ அதில் வந்து அது சுஜாதா பண்ண டிஃபெக்டை வந்து ரெக்டிஃபை ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் இம்யூட்டபிள் ரெக்கார்ட். அங்கேயும் ஒரு டிஃபெக்ட் இருக்குது, அதுலேயும் ஒரு குறை இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் வந்து அந்த விவிபேட்டில் ஒரு போலிங் பூத் இருக்குது. ஒரு போலிங் பூத்தில் ஓட்டர்ஸ் வந்து 1000 பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து 1000 கார்டு, 1000 அந்த சிங்கிளாக கார்டு இருக்குல்ல, அந்த மாதிரி கார்டு தான் வந்து வச்சுருக்கோம். இது இந்த பிரிண்டரில் என்ன ஆகுதுன்னா வந்து இந்த இது கிராசரி ஸ்டோர்லாம் பிரிண்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி ரோல் பேப்பர் அது அது வந்து கான்ஸ்டிடியூஷனலி இட் இஸ் ராங். அது வந்து இப்போ வந்து ஒரு தொகுதியில் 1000 வாக்காளர்கள்லாம் இருக்குன்னா 1000 இதுதான் அது பிரிண்ட் பண்ணணும். அந்த நீங்கள் அந்த ரோல் வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது வந்து 5000 கூட பிரிண்ட் பண்ணணும். அது சரி கிடையாது. அது வந்து 1000 பேலட் நீங்கள் வைக்கிறது வந்து ஒவ்வொரு சீட்டும் தனி, அது ஒவ்வொரு கார்டாக எடுத்து பிரிண்ட். அந்த பழைய காலத்தில் வந்து பஞ்ச் கார்டுன்னு இருந்துச்சுல்ல, அது ஒவ்வொரு கார்டாக இருக்கும். 15 லைன்ஸ் ப்ரோக்ராம் எழுதுகிறோம்னா அது 15 கார்ட்ஸ், ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு கார்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இது வந்து அந்த அந்த ரோல் பேப்பர் அது தப்பு. அது கான்ஸ்டிடியூஷனலி இட் இஸ் நாட் வேலிட். அது வந்து இண்டிவிஜுவல் கார்ட்ஸ், த பேலட்ஸ் ஷுட் பி அ இண்டிவிஜுவல். அது இஸ் எ லீகல் டாக்குமெண்ட்.
அந்த சிட்டிசன்ஸ் வந்து ஓட்டு போட்ட உடனே அதில் பிரிண்ட் ஆகுது அந்த சிம்பல். அதில் அதில் வந்து அந்த சிம்பல் வந்து கான்ஸ்டிடியூஷனல் டாக்குமெண்ட். கான்ஸ்டிடியூஷன் vote is a constitutional document. A control unit and doesn't have it. So the ballot VVPAT should print only on the cards. அப்போ தான் அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் டாக்குமெண்ட். இப்போ இப்போ ஒரு 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 போலிங் பூத்தில் 1000 வாக்காளர்கள், எலிஜிபிள் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா 1000 கார்டு அதில் வச்சிடணும், அவ்வளோதான். அப்புறம் வந்து நீங்கள் வந்து வாக்கு அன்றைக்கி அந்த வாக்குப்பதிவு நடக்குது. அந்த க்ளோசிங் டைமில் நீங்கள் ஃபார்ம் 17C எழுதுறீங்க, இந்த போலிங் பூத்தில் 750 பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால் அந்த கார்டை வந்து நீங்கள் கடைசி வந்து யார் யாருக்கு என்ன ஓட்டுன்னு பார்க்க வேணாம். அந்த அந்த ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்துட்டு இது 750 ஓட்டு வந்து அந்த டப்பாவில் வந்து விழுந்திருக்கு, பிரிண்ட் ஆகி விழுந்திருக்கு. மீதி வந்து 250 வந்து பிளாங்காக இருக்குது. அதை வந்து எடுத்துரும். அது வந்து எடுத்துட்டு அதை தான் வந்து ஸோ கவுண்டிங் வந்து இதை தான் பண்ணணும். இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் டாக்குமெண்ட். இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் டாக்குமெண்ட். அதுதான் நீங்கள் கவுண்ட் பண்ணி அது எவ்வளோ நாள் எடுக்கு, அதெல்லாம் ப்ராப்ளம். இது அக்யூமுலேட், இது வந்து பேலன்ஸ் மட்டும்தான் காமிக்கும். அந்த இது ஒவ்வொருத்தருக்கும் எப்போ அந்த இது வேணும். இப்போ நீங்கள் இதுலேயே வந்து தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை, ஒருத்தருக்கு உதயசூரியனில் விழுந்துருது. இந்த போலிங் பூத்து இங்கே சைதாப்பேட்டையில் போலிங் பூத்தில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த கார்டு வந்து இருந்துச்சுன்னா அடுத்த எலெக்ஷனில் இந்த கார்டை வந்து சொருகிடுவாங்கள்ல. அதனால் வந்து அதை பிரிண்ட் பண்ணுறப்பயே அன்னைக்கு டேட்டு, அந்த டைமு, அப்புறம் செஷன் ஐடென்டிஃபையர்னு ஒரு ஒரு இது பிரிண்ட் பண்ணுது. விவிபேட் செஷன் ஐடென்டிஃபையர்னு பிரிண்ட் பண்ணுது. ஸோ அந்த அந்த வாக்கு செஷன் எல்லாருக்கும் ஒரே நம்பராக இருக்கும். அந்த இதுதான் வந்து அங்கே அங்கே எல்லாம் இருக்குது. நீங்கள் அதில் ஒன்றும் தப்பு பண்ணுறதுக்கு வழியே இல்லை. ஸோ வந்து இதை நீங்கள் மட்டும் சரியாக நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா, அந்த ரோல் பேப்பரை எடுத்துகிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் அந்த அந்த காலையில் 1000 ஓட்டு ஒரு போலிங் பூத்தில் இருக்குது. நீங்கள் காலையிலேருந்து உட்காந்துருக்கீங்க, ஒரு 2 மணி நேரம் உட்காந்திங்கன்னா அந்த இதை கவுண்டிங் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நீங்கள் அதை அங்கேயே முடிச்சிடணும். இது எதுக்கு ஸ்ட்ராங் ரூம்லாம் நீங்கள் போய் அங்கே வச்சு இது பண்ணுறீங்க? அங்கேயே முடிச்சிடலாம். போலிங் ஸ்டேஷன்லேயே வந்து முடிச்சிடலாம். ஆனால் வந்து அதை கவுண்டிங் முடிச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணாமல், அதை வந்து சொல்லாமல் அதை வந்து சீக்ரெசியாக நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா மற்ற இதுக்கு அஃபெக்ட் ஆகும்னு பார்க்குறீங்களா, அதுக்காக வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராங் ரூமில் அது வந்து ஒரு நாளைக்கு வாக்கு பதிவிடுறீங்க, அப்புறமேட்டு வந்து அது 3 வாரம் அப்படியே காய போட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 23ஆம் நடந்த தேர்தல் நீங்கள் எதுக்கு மே 4ஆம் 5ஆம்ன்றீங்க? ஸோ அது வந்து ஸ்ட்ராங் ரூமில் நீங்கள் வச்சுருக்கீங்களா? அது வந்து நீங்கள் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி வச்சுருக்கீங்க. ஃபிசிக்கல் செக்யூரிட்டி வச்சுருக்கீங்க. எலக்ட்ரானிக்கலி இட் இஸ் நாட் செக்யூர். நீங்கள் வந்து அந்த 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 போலிங் பூத்லேருந்து எடுத்துகிட்டு போகிறதே ஆட்டோவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. தட் இஸ் நாட் த இது எலக்ட்ரானிக்கலி இட் இஸ் நாட் அட் ஆல் செக்யூர். அதுவே வந்து அந்த நீங்கள் லாக்கு சீல் போடுறதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. அது பிரயோஜனம் கிடையாது. இப்போ வந்து இது இன்டர்நெட் இல்லை, அது இல்லைலாம் சொல்லுவாங்க. இது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து கார் சாவி இருக்குது,
அந்த கீ இருக்கு. அதுக்கு இன்டர்நெட்லாம் இல்லைல்ல. நீங்க அப்படி பிரஸ் பண்ணீங்க அது திறக்குது. அப்புறம் ரிமோட்டு உங்க டெலிவிஷன் ரிமோட்டு. அந்த மாரி ஒரு லோ லெவல் கம்யூனிகேஷன் இருக்கு அதுல. அதுதான் வந்து பிரச்சனையா இருக்கு. இப்ப என்னன்னா, அ எல்லாரும் வந்து இது வந்து திரும்ப சொல்றேன். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரால மட்டும் தான் வந்து ஆக்கவும் முடியும். இந்த மாரி வந்து கெடுக்கவும் முடியும். அவங்க யாரும் அரசியல்வாதிகள், அது வந்து லோக்கல் அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, நேஷனல் அரசியல்வாதிகளும் சரி, ட்ரம்ப் இருந்தாலும் சரி, அவங்களால யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரை ஹையர் பண்ணி அந்த மாரி வேணா பண்ணலாம் முடியும். பட் ஆனா பண்ண முடியாது. அதே மாரி வந்து சிவில் சர்வீஸ் பீப்பிள். அவங்களையும் வந்து நீங்க இது பண்ண முடியாது. இது என்னன்னா, அதுல வந்து RS 485 RS 485 கம்யூனிகேஷன் வந்து இப்போ நீங்கள் அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டாங்க. இந்த ஒர்க் மெஷினை அதில் வந்து மோர் தென் அரௌண்ட் 234 கேண்டிடேட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 4 பேலட் யூனிட்டை வந்து சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி அந்த பேலட் யூனிட்டே வந்து இப்போ பவர் இருக்கு. அதில் பவர் இருக்குது. அப்புறமேட்டு வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து பவர் பேட்ரி இருக்குது. விவிபேட்டில் பேட்ரி இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பஸ் பஸ்ஸுன்னு ஒரு ஹைவே மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடும். அதனால டேட்டா வந்து முதல்ல எல்லாம் டேட்டா கம்யூனிகேஷன்லாம் இல்லை. கீபோர்டு இது வந்து கண்ட்ரோல் யூனிட், மெயின் யூனிட் அப்படி தான் இருந்த வழிய டேட்டா ஃப்ளோ கிடையாது. இப்போ வந்து டேட்டா ஃப்ளோ இருக்கு. நீங்கள் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் மாதிரி அது இருக்கு. அதில் வந்து 42 டிவைசஸ் வந்து நீங்கள் அந்த அந்த ப்ரோட்டோக்கால் வந்து இதாகும். அந்த சிம்பிள் லோடிங் யூனிட்னு ஒன்று பண்ணுறீங்க. அது மாதிரி வந்து நிறைய இது பண்ணலாம். அதில் வந்து ஒரு வைஃபை இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சு. இது நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு, நான் நெருப்புன்னு சொன்னால் வந்து வாய் சுட்டுறாது. இப்போ நீங்கள் வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் தான் வந்து ஸ்ட்ராங் ரூம். நாங்கள்லாம் இன்ஜினியரில் அண்ணா யூனிவர்சிட்டி வேறு, அங்கே போய் தான் பழக்கம். அங்கே அந்த ஒரு கேன்டீன் இருக்குது அந்த முன்னாடி. அது வந்து எல்லாரோட ஃபேவரேட்டு. சுட சுட காஃபி, வடை அதெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ரூமு அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. தப்பு பண்ணணும்னு நினச்ச எலக்ட்ரானிக்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் இட் இஸ் கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக்ஸ். அதுவும் அங்கே உள்ள எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து தே ஷுட் கம் ஃபார்வர்ட். எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்க அங்கே. அவங்க வந்து முன் வரணும். இப்போ கோவிட் வந்து வந்தப்ப இந்த டாக்டர் ஃபவுச்சி அவர் வந்து போய் பிரசிடென்ட் கதவை தட்டி அவர் தலையில் கன்னை வச்சுட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பொறுப்பாக வரணும். இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பொது வாழ்வுள்ள பொறுப்பை வந்து அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. அது பழியெல்லாம் இப்போ அவங்க 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 நல்ல வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி இந்த தெளிவுபடுத்தாததுனால இப்போ நடக்கிற பழியெல்லாம் அவங்க மேலே தான். நிச்சயமாக சுஜாதா ரெங்கராஜன் உயிரோடு இருந்திருந்தா அவர் முன் வந்து இதில் உள்ள எல்லா டவுட்டையும் அவருக்கு தான் நல்லா பேசுவார். அந்த சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவரால் சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த தப்பு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மொரோவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர் தே லிவ் அ லைஃப் வித் ஹை மாரல் வேல்யூஸ். அதுதான் அவங்க வந்து பண்ணுறதுக்கு வர மாட்டாங்க. ஆனால் வந்து அது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேனே. நீங்கள் வந்து கிண்ணி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ட்ராங் ரூம் எல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது போலீஸ்லாம் இருக்காங்க. இன்ஜினியர்ஸ் உள்ளே போகணுன்னுலாம் தேவையில்லை. அந்த கேன்டீனில் உட்காந்துட்டு அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி
என்ன ஃப்ரீக்வன்சி என்ன அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 மைல்ஸ் அந்த அந்த ரேடியஸ் வந்து நல்லாவே கவர் பண்ணுது. ஸோ அதனால் வந்து அந்த அந்த இந்த கேன்டீனில் உட்காந்துட்டு இந்த வாக்கை எந்திரத்தை ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் அது என்னன்னா வந்து கண்ட்ரோல் யூனிட்டையும் அக்சஸ் பண்ண முடியும், விவிபேட்டையும் அக்சஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து இப்போ அதில் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் ஃபார்ம் 70 என்ன நம்பர் வேணாலும் போடலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் 17C வந்து எல்லாமே பிடிச்சி வச்சிட்டிங்களே, அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கோல்மால் பண்ணணும், கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது. இப்போ வந்து 750 ஓட்டு அங்கே விழுந்திருக்குன்னு வச்சுங்களேன். 750 ஓட்டு வந்து நோட்டாக்கு விழுந்திருக்கும், அப்புறம் வந்து சீமானுக்கு விழுந்திருக்கும், அப்புறம் ஏடிஎம்கே, டிஎம்கே, அப்புறமேட்டு இந்த விசில் விஜய் அப்படின்னு இருக்கும். யாரை நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த நோட்டாலேருந்து எடுத்து அந்த இதுக்கு போடலாம். இப்போ ஜேசி இப்போ சபாநாயகர் இருக்கார்ல ஜேசிடி பிரபாகர், அவர் வந்து 1000 விளக்கு தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காரு. இப்போ 1000 விளக்கு தொகுதியில் ஒரு பூத்தில் வந்து 750 விழுந்திருக்குன்னா அவரை ஜெயிக்க வைக்கணும்னா வந்து நோட்டாலேருந்து கொஞ்சம் போடலாம், டிஎம்கேலேருந்து எடுத்து போடலாம், அப்புறம் ஏடிஎம்கே அங்கே ஏடிஎம்கேவோ யார் இருக்காங்களோ அவங்களும் போடலாம். ஸோ அதனால் யார்கிட்டருந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு இது தெரியாது. அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் அது 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 பண்ணிடலாம். ஆனால் விவிபேட்டில் எல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு, அதனால் அதை வந்து இது பண்ண முடியாது. ஆனால் அதை வந்து என்ன பண்ணலாம்னா, ஏன்னா வந்து அந்த ரோல் இருக்குல்ல, ரோல் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸோ இவருக்கு ஜேசிடி பிரபாகரை வின் பண்ணோம்னா அவருக்கு பிரிண்ட் அடிச்சிடலாம். இங்கே உட்காந்து இந்த கேன்டீனில் உட்காந்து அந்த அந்த விவிபேட்டை வந்து நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு என்க்ளோஷர் போட்டு அதுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி போய் அது பிரிண்ட் ஆகுது, உள்ளே பிரிண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் ஓட்ட அந்த இது ஒன்லி திங் வந்து அது என்னன்னா அந்த செஷன் ஐடென்டிஃபையர் வந்து மாறிடுது, அதுதான் வித்தியாசம். பதிவான ஓட்டுகள் 750ன்னா அங்கே வந்து 1500 ஓட்டு பிரிண்ட் ஆகிடும். 750 ஓட்டு வந்து ஒரு செஷன் ஐடென்டிஃபையரும், இன்னொரு 750 வேற ஒரு செஷன் ஐடென்டிஃபையரும் இருக்கும். ஸோ அந்த 750 வந்து யார் இப்போ வின்னாங்களோ அந்த இதுக்கு ஓட்டுக்கு மேட்ச் ஆகிற அளவுக்கு இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து சும்மா வந்து அரசியல்வாதிகள், தேர்தல் கமிஷன் அதெல்லாம் சொல்லி இது முழுக்க முழுக்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து they have to come forward. ஸோ அவங்க தான் இது பண்ணணும். இன்னும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதுன்னா அது வந்து நான் இப்போ அமெரிக்கன் சிட்டிசன். நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இந்தியன் எலெக்ஷன்லேயே இந்த மாதிரி கருத்து சொல்கிறதே தப்பு. அதை தவிர இங்கே ஒரு ஒரு யங் இன்ஜினியர் தம்பி, அந்த தம்பி அங்கேருந்து ஓடி வந்துட்டு இங்கே இருக்காப்புல, இங்கே டல்லஸில் இருக்காப்புல. அவன் வந்து இதுல எல்லாம் வேலை பார்த்துருக்கான், டிஆர்டிஓவில் இருந்திருக்கான். செம ஸ்கில். அவனையெல்லாம் இந்தியா வச்சிருந்தா இந்தியாலாம் எப்பயோ வளருது, அந்த அளவுக்கு அவன்கிட்டலாம் இருக்கு. அவன் இங்கேருந்து இங்கே டல்லஸ்லேருந்து இந்தியாவில் உள்ள எந்த எந்த வாக்கு இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணி போடுறான். அவன் டெமோ நான் பார்த்தேன். அதனால் அவன் தப்பு பண்ணுறான், அது வந்து தப்பு. எலக்ட்ரானிக்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம், ஆனால் தப்பு தானே. அது வந்து நீங்கள் வந்து நீங்கள்
நீங்க தேர்தல் ஆணையம்லாம் குறை சொல்லி, அதுக்கு கோர்ட்டுக்குலாம் போறதுல பிரயோஜனமே இல்ல. நீங்க வந்து அமெரிக்கன் கான்சுலேட்ல போய் அந்த ஒரு மீட் பண்ணி அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் குடுக்கணும். இல்லன்னா போராடணும் அங்க. எப்படி ஒரு யுஎஸ் சிட்டிசன், ஹி இஸ் எ யுஎஸ் சிட்டிசன், இஸ் இன்டர்ஃபியரிங் இன் த எலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இன் இந்தியா எல்லா ஸ்டேட்லையும், நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, எல்லா ஸ்டேட்லையும் அவன் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து 2 இந்த இந்த ட்ரக் மாஃபியா மாதிரி 2 கேங் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு மாதிரியா பண்ணாங்க, இவன் குரூப் வந்து வேற மாதிரி பண்றாங்க. அது என்னன்னா, நீங்க வந்து அந்த பெங்களூர் கர்நாடகா அசெம்பிளி எலெக்ஷன் அப்ப பெங்களூர்ல ஜெயநகர் கான்ஸ்டிடியூவன்சி 12 ஓட்டு தான் வித்தியாசம். அந்த மாதிரி இருந்து கவுண்ட் பண்றாங்க, ஓட்டு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இவன் இங்க இருந்து மாத்த, இன்னொருத்தன் அங்க இருந்து மாத்த, இவங்க எல்லாம் விளையாடுறாங்க. இது வந்து ரொம்ப மோசமான இது. அது என்னன்னா, இது வந்து நீங்க எந்த ஒரு இதிகாசம் எடுத்தாலும் இந்த இந்த வாக்கு இயந்திரம் வந்து ஒரு பிரம்மாஸ்திரா அப்படின்னு சொல்றோம். பிரம்மாஸ்திரம்னா ஒரு தடவை யூஸ் பண்ணும். அது வந்து ராஜ தர்மத்தில் அது உண்டு. அது ஒரு தடவை வந்து யூஸ் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண அது வந்து இதாயிரும், நம்மளுக்கே வந்து வினையாயிரும். அதுதான் வந்து ஒரு தடவை அதோட விட்டு அப்பயே தேவையே இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வந்து ராமர் 14 வருஷம் வனவாசம் போடுறார். 14 வருஷம் வனவாசம். அப்புறம் வந்து மகாபாரதம் அவங்களும் வந்து வனவாசம் போடுறாங்க. அது எத்தனை 13 வருஷமோ என்னமோ தெரியல. அது மாதிரி வந்து ஒரு இது ஒரு 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 தவறு நடந்தா அது வந்து நாட் கண்டினியூஸாக நடக்கிறது கிடையாது. இது வந்து இந்த வாக்கு இயந்திரம் 2000 வச்சுக்கோமே, 2000 ஆரம்பிச்சது. 2008 நம்மால் இறந்து போயிட்டாரு சுஜாதா ரங்கராஜ். இல்லைன்னா அவர் மேலே பழிய போட்டிருக்கலாம். ஸோ 2008 வரைக்கும் ஒழுங்காக தான் வேலை செஞ்சுருக்கு. அதில் ஒன்றும் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஒன்லி திங் வந்து இட் வாஸ் நாட் கிரியேட்டிங் எ லீகல் கான்ஸ்டிடியூஷனல் ஓட் டாக்குமெண்ட் வந்து அது வந்து இட் வாஸ் டிசைன் business misunderstanding between the technical person and then the constitution person. அதுக்கு அவர் கரெக்டாக பண்ணிட்டார். சுப்பிரமணியம் சுவாமி he saved the constitutional part of it. சுஜாதா அவர் அந்த அவங்கவுங்களுக்கு ஒரு தர்மம் இருக்குல்ல. அவருக்கு எலக்ட்ரானிக் தர்மம், அவருக்கு அவர் தர்மம். 2 பேரும் தர்மம் இது பண்றப்ப அப்புறமேட்டு எப்படி தப்பாப்போம். 2 தர்மம் அவங்கவுங்க தர்மத்தை பண்ணிட்டோம். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இப்போ என் கூட படித்தவங்க எல்லாமே நான் இப்போ அமெரிக்காவிலேருந்து பேசிட்டீங்க. அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க போய் ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு தெரியுது நம்ம ஓட்டு என்றாங்களான்னு. இப்போ ரஜினி போய் ஓட்டு போடுறாரு. அவர் ஓட்டை என்னன்னு அவருக்கே தெரியாது. இப்போ கான்ஃபிடென்ட் சொல்ல முடியாது அவர் வந்து. ஸோ அவங்கவுங்க தர்மத்தை பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் பண்ண ப்ளேம் பண்ணோம்னா அதுதான் வந்து வெறும் படிப்பை மட்டும் நீங்கள் கொடுக்கறதுல பிரயோஜனமே இல்லை. அந்த கமிட்மெண்ட். ஈவன் அப்துல் கலாமும் இன்ஜினியர் தான். அவருக்கு தெரியாது, அவருக்கு வாக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து அந்த பொது வாழ்வோட கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருக்குல்ல, அது வந்து இருக்கணும். அதை விட்டுட்டு வெறும் மெஷினோட மட்டும் இருந்திருந்தா
அது சரி கிடையாது. ஸோ இங்கெல்லாம் பள்ளிக்கூடத்திலே வந்து கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, அந்த அது எல்லாமே வந்து அந்த அந்த பொறுப்பு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அப்போ தான் அவங்கவுங்க தர்மத்தை பண்ணுவாங்க. அகைன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ அதனால வந்து சுஜாதா ரெங்கராஜன் அவரோட தர்மம் எலக்ட்ரானிக்ஸ் தர்மம் பண்ணிட்டாரு. சுப்பிரமணிய சுவாமி அவரோட தர்மம் பண்ணிட்டாரு. அதனால அந்த வாக்கு இயந்திரம் புனிதமானது. அது கற்பை வந்து கற்பழிச்சா வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதுல ஏத்த வேண்டியதுதான். என்ன ம், ஆஹ், சீதை வந்து தீக்குளிச்சாங்களா அது மாதிரி வாக்கு இயந்திரத்தை வந்து தீக்குளிக்க அது கரெக்டாக நீங்கள் பாருங்க 2008 அவர் சுஜாதா ரெங்கராஜன் போயிட்டாரு. அப்புறமேட்டு 2013 இவர் வந்து சுப்பிரமணிய சுவாமி கேஸ் வின் பண்ணி விவிபேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. இது 2012 நம்ம ஊர் வேலூர் எஸ் சம்பத்னு அவர் தான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கார். அவர் விஎஸ் சம்பத் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவர் இன்னும் உயிரோட இருக்கார். அதனால வந்து எதுனாலும் நீங்கள் அவரை கேட்கலாம். அவர் இன்னும் உயிரோட இருக்கார். அவர் தமிழ் ஆளு. நான் பேசுறதெல்லாம் அவருக்கு புரியும். அதுதான் நீங்க அறம் தர்மம் இருக்குல்ல, அது வந்து நீ உயிரோடு இருந்தாலும் செத்த சவமாக்கிறோம். தவறிட்டேன்னா தர்மம் தவறுனா உயிர் இருந்தா செத்த சாவு. சுஜாதா சுஜாதா போயிட்டார். கண்ணதாசன் போயிட்டாய. அவன் தர்மம் அதனால தலை காக்கும், தலை காக்கும். அவங்க நிப்பாங்க. அதனால இது செத்த சாவு. விஎஸ் சம்பத்து இந்த இப்போ இருக்க அதுக்கு அவன் அவன் ஒருத்தன் பண்ண தப்புனால இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சஃபர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ எலெக்ஷன் கமிஷனர் அவனுக்கு பின்னால் வந்துட்டாங்க. விஎஸ் சம்பத் அவனுக்கு பின்னால் வந்துட்டாங்க. எல்லாரும் சஃபரிங். யாரும் மனசு விரும்பி யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணுறது இதில் இவருக்கெல்லாம் தெரியாது. ஞானேஷ்குமாருக்கெல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் குற்றமே சொல்லலாம். இது போலி. இது கோர்ட்டுக்கெல்லாம் ஜட்ஜுக்கு என்ன எலக்ட்ரானிக்ஸ் தெரியும்? இது கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக்ஸ். எனக்கு வந்து நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். எனக்கு என்ன தெரியும்? கோவிட் வைரஸ், கொரோனா வைரஸ், ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால அது மாதிரி தான். அதை பொறுத்த வரைக்கும் நான் இக்னோரன்ஸ். இதெல்லாம் வந்து இதில் என்ன போகுது, என்ன நடக்குதுன்னு வந்து தெரிஞ்சு அதை நம்ம வந்து தவறு இதில் ஸோ இப்போ 2012 இப்போ 2026 14 வருஷம் கரெக்டாக வந்து ஆயிருக்கு பாருங்க. ஸோ அதனால் அது வனவாசம் முடிஞ்சிருச்சு. அது அது வந்து நீங்கள் அது இந்தியா சஃபர் ஆகணும்னு இருந்திருக்கு போல இருக்கு. அது முடிஞ்சிருச்சு. இந்த இந்த வாக்கு இயந்திரத்தில் உள்ள விளையாட்டு வந்து ஜெயலலிதா இருக்கிறப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த அளவுக்கு இல்லை. இந்த ஆண்டு தான், இந்த தேர்தலில் தான் ரொம்ப தமிழ்நாட்டில் விளையாண்டுட்டாங்க. அது அது வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை இப்படி போட்டு சீரழிக்க கூடாது. அது தமிழ் இசை சொல்றாங்கல்ல, கரெக்டா சொல்றாங்கல்ல, விசிலுக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு. விசில் வெடிச்சத்தம் ஆகாது அப்படின்னு. அது சத்தியம் தானே. விசில் வெடிச்சத்தம். அதுவும் அந்த அந்த தம்பி ஆதாவுக்கு தான் வந்து ஓகே இப்படிதான் நடக்குதுன்னு தெரியுது. விஜய்க்கு நம்ப முடியலை. என்ன அப்படிலாம பண்ண முடியும், என்ன விளையாட்டா இருக்கு அப்படின்னு தான் அது கோஆப்ரேட் பண்ணல. இப்போ இப்போ பதவி ஏற்றோன்னு சீஃப் மினிஸ்டராக வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக போகிறாரு வர்றாரு, டயத்துக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து என்னதான் சொன்னாலும் அவரால் இது பண்ண முடியலை. ஸோ அதனால் வந்து
2012ல இந்த விஎஸ் சம்பத் ஹி பிகேம் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அந்த சமயத்தில் இந்த இந்த கேஸ் வருது, சுப்பிரமணியம் சுவாமி கேஸ். ஸோ அதனால் வந்து 2 மாடிஃபிகேஷன் அதில் பண்ணுறாங்க இந்த வாக்கு இயந்திரத்தில். ஸோ சுஜாதா போயிட்டாரு. அதனால் அதை யாரும் பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இருக்காங்க, ஆனால் வந்து தர்மம் தவறிட்டாங்க, அறம் தவறிட்டாங்க. ஸோ அதுதான். ஸோ 2 மாற்றங்கள் அதில் செஞ்சுருக்காங்க. அதில் வந்து அந்த நோட்டா அது வந்து அந்த பேலட்டில் வந்து இது பண்ணது. அந்த மாதிரி நோட்டாங்கிறத வந்து இது பண்ணுறதுக்கு உள்ள மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும்ல. அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி வெளியிலேருந்து இந்த கேன்டீன்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த ஸோ வந்து 2012ல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பேலட் யூனிட்டில் நோட்டா ஒன்று, அப்புறம் விவிபேட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அவர் சம்பத் வந்து சொன்னது விவிபேட்டை வந்து ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஏன்னா அவர் தானே ரிலீஸ் பண்ணுறாரு, லான்ச் பண்ணுறாரு. ஸோ ஹி வாஸ் கமிட்டட். அதுதான் வந்து இது ஃபுல்லாக நாங்கள் கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அவர் வந்து 2012ல் இந்த மாடிஃபிகேஷனை போட்டு 2013ல் இது ஃபஸ்ட்டு ஃபீல்டு டெஸ்டிங் எங்கே நடக்குதுன்னா, அங்கே பாருங்க, சர்க்கிள், லைஃப் இஸ் எ சர்க்கிள் மாதிரி 2013 டிசம்பரில் அந்த நார்த்தில் டெல்லியில் ஆரம்பிக்குது. இப்போ வந்து 2026, 13 வருஷம் கழிச்சு முடியுது எங்கே, சவுத்தில், தமிழ்நாட்டில். ஸோ அந்த காம்பினேஷன், அந்த இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 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 இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க, எல்லாமே முழுசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. எல்லாம் எது வேணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. முழுசாக பார்க்கணும், எதுவும் வேணான்னு சொல்லிட்டு முழுசாக பார்க்கணும். ஸோ அது நார்த்து, இது சவுத்து. 2013, இது 2026. அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், இது வந்து விஜய். அங்கேயும் புதுசு, அதான் ஃபர்ஸ்ட் டைம் அரவிந்த் கெஜ்ரிவால் entering. And 2026 விஜய் ஃபர்ஸ்ட் டைம் இஸ் entering. அங்கேயும் 3 பேர், டாக்டர் ஹர்ஷ்வர்தன், அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால், அப்புறம் ஷீலா தீக்ஷித். அவங்க இங்கே வந்து எடப்பாடி, ஸ்டாலின், அப்புறம் விஜய் 3 பேர். அங்கேயும் அங்கேயும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் இது கிடைக்கல. ஹர்ஷ்வர்தனுக்கு கிடைச்சது. அதுக்கு அடுத்து ஷீலா தீக்ஷித் 8 ஓட்டு. இங்கே வந்து விஜய்க்கு ஜாஸ்தி கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து ஸ்டாலின், அப்புறம் வந்து எடப்பாடி. ஆனால் யாரும் அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லை. ஸோ அங்கே வந்து ஹர்ஷ்வர்தனுக்கு கிடைச்சது. ஆனால் வந்து அந்த அந்த 2013 டெல்லியில் நடக்கிற எலெக்ஷனுக்கு முதல்ல முழுக்க அப்போ வந்து யார், ராஜ்நாத் சிங் தான் வந்து அந்த பிஜேபி பிரசிடெண்ட்டாக இருந்தார்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த தேர்தலுக்கு பொறுப்பேற்றது வந்து குஜராத் முதல்வர். அப்போ வந்த குஜராத் முதல்வர், இப்போ இருக்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அவர் தான் வந்து அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிட்டார். நீங்கள் சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லைன்னு நீங்கள் வந்து ரொம்ப தாண்டி போகக்கூடாது. அவர் வந்து ஃபீல்டு டெஸ்ட் பண்ணார், ஓட்டிங் மிஷின், அப்படிலாம் நீங்கள் வந்து போயிடக்கூடாது. ஆனால் அவர் தான் வந்து ஹர்ஷ்வர்தன் ஆட்சி அமைக்கிறதுக்கு
இந்த மாரி தான் 108 அந்த மாரி தான் அவருக்கும் வந்து நாட் அப்சல்யூட் மெஜாரிட்டி பட் ஹி ஹேஸ் அ மேக்ஸிமம் ஓட்டு அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அவர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அந்த அந்த எலெக்ஷனில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது. கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது, எல்லாம் ரெக்கார்டாக இருக்குது, வீடியோவில் இருக்கு, இன்டர்நெட்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால், இங்கே விஜய். அரவிந்த் கெஜ்ரிவால் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஸோ விஜய்க்கு வந்து அவருக்கு தெரியணும், வாக்கேந்திரம்லாம் தெரியல, எனக்கே டவுட்டாக இருக்குது அப்படின்னு. அவர் வந்து இந்த 108க்கு நான் வந்து ஓகே எதிர்கட்சியிலே உட்காந்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஏதோ பண்ணிக்கங்க அப்படின்னு விட்டுருக்கணும். அது வந்து இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து திரும்ப திரும்ப முதல்வராக, அது சரியானது. ஏடிஎம்கே இல்லை, டிஎம்கே இல்லை, திருமாவளவன் முதல்வர் அப்படின்னு அவரு அவரு தெளிவா சொல்றாரே திருமாவளவன். தீண்டாமை தமிழகத்தில் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பீகார்ல இல்ல, உத்தரப்பிரதேஷ்ல இல்ல, அப்படியே லிஸ்ட் எல்லாம் வட மாநிலங்கள்ல வந்து நம்ம வந்து சனாதனத்தை வந்து இது பண்றோம், ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து திருமாவளவனை வந்து முதல்வர் ஆக்குனா தானே அது வந்து இதாகும். ஸோ என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. ஆனால் வந்து விஜய் வந்து ஓகே, எனக்கு 108 தான் எனக்கு கிடைச்சிருக்கு, இதுக்கு வந்து நான் வந்து எதிரிலேயே உட்காந்துக்கிறேன். விஜய் வந்து எதிர்கட்சி உட்காந்தா உதய் வந்து காலி பண்ணி ஏறணும், காலி பண்ணி அடுத்த காலி பண்ணி போயிடணும். உதய் அங்கே உட்கார முடியாது, ஏன்னா 108 அவர் வச்சிருக்காரு. உதய் வந்து ஏதோ 60 அந்த அந்த ஸோ வந்து திருமாவளவன் he could lead the executive branch. நான் விஜய் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்தாலும் அவர் ஹீஸ் லேர்னிங் ஆன் த ஜாப் he's learning on the job, and that is constitutionally he got 2 positions. அதுவும் யுனானிமஸா எல்லாரும் ஏதோ ஒரு மயக்கத்தில் வந்து ஒரு இது இல்லாமல் யுனானிமஸ். ஈவன் லோக்சபா, அவருக்கு லோக்சபாவில் டெப்டி ஸ்பீக்கர் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியை வந்து விட்டுறக்கூடாது, ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் 2 பேரை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாரு கான்ஸ்டிடியூஷனலி. அவங்க இண்டிபெண்ட்டாக தான் வந்து இது பண்ணணும், பட் ஆனால் வந்து ஹியாஸ். ஸோ எப்போ வேணாலும் அவர் வந்து வெளியில் வரலாம், உள்ளே போகலாம், அந்த மாதிரி அவர் இது பொசிஷனில் வச்சுக்கிட்டார். கான்ஸ்டிடியூஷனலி ஹீ செக்யூர்ட். ஈவன் இந்த 108 வச்சு என்ன பண்ண முடியுமோ 108 வச்சு அவர் சொல்லலாம், ஓகே நீங்கள் யார் வேணாலும் வந்து இருந்துக்குங்க, நான் எதிர்கட்சியில் உட்காந்து நான் வந்து கற்றுக்குறேன். ஏன்னா not only he started learning, but all others, they are not learning. அவங்களுக்குலாம் எது என்ன நடந்து எது நடந்ததுன்னே தெரியாது. அதனால வந்து தே நீட் டைம். அந்த இந்த அம்பேத்கர் அந்த அரசியல் வடிவமைப்பு வச்சது 2 ஆப்பு யாருக்குன்னா வந்து அந்த அந்த மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தாரு, மகாத்மா காந்தி, மகாத்மா, இந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அவர் மேல இருந்த அந்த கடுப்புல அந்த மாதிரி ஒரு ஆள் வந்துடக்கூடாது, திரும்ப அந்த மாதிரி ஒரு ஆள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் அந்த அரசியலமைப்புல 2 வசமா வச்சிருக்காரு. அது என்னன்னா, ஒன்று வந்து அவருக்கு அம்பேத்கருக்கு வந்து மகாத்மா காந்தி மேல பிடிக்காத ஒன்று வந்து
இந்த ஒழுக்கங்கெட்ட சிவில் டிசோபீடியன்ஸ். இவர் எதுவாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் இட் ஹாஸ் டு பி கான்ஸ்டிடியூஷனல், ஃபாலோ பண்ணணும். ஒழுக்கம் இருக்கணும், சமூகத்தில் வந்து ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இல்லாமல் போச்சுன்னா அப்புறமேட்டு வந்து அவன் வெள்ளைக்காரன் போனால் அப்புறமேட்டு நீயும் அதே தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். அதனால வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் ஹீ டிட்ன்ட் லைக் இட். அப்புறம் இந்த மாஸ் லீடர் அவர் வந்து அம்பேத்கர் தான் சொல்லிட்டாரு. நான் அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல அவர் வந்து அந்த ஒரு பொலிட்டீஷியனை பார்த்துருக்காரு காந்தி கிட்ட இருந்து. அப்புறம் எப்படி அவர் மகாத்மான்னு ஒத்துக்குவார்? அதனால அந்த மாதிரி வந்து கரிஸ்மேட்டிக் லீடர்னு யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி அவர் வந்து இது பண்ணிட்டார். அதனால எந்த கரிஸ்மேட்டிக் லீடர்னாலையும் அங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ விஜய் வந்து சொல்றாரு நான் ஒரு ஆள் தான் பவர் சென்டர் அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஈவன் தோ ஜெயலலிதாலாம் இருந்தாலும் அவங்க வந்து வளர்த்து விட்டாங்களே. ஓபிஎஸ் எல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டராகவே ஆக்கியிருக்காங்களே. சீஃப் மினிஸ்டர் ஆக்கி எல்லாமே வந்து கரப்ஷன் இருக்கு, கொலை இருக்கு, எல்லாம் இருக்கு. அது வந்து தனி மனித ஒழுக்கத்தோட வந்து அவங்கள கம்பேர் பண்ண முடியாது. அது ராஜ தர்மம். அதில் தான் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும், அது இது பண்ண முடியாது, அந்த இது பண்ண முடியாது. ஸோ அதனால அவங்க எல்லாம் இது பண்ணாங்க. இப்போ நடக்கிறது தான் வந்து ரொம்ப இந்த இந்த அபூர்வ ராகங்கள்ங்கிற படத்தில் கடைசி சீன் வந்து ரஜினி அவர் அவர் அந்த படத்துல கதவை தள்ளிட்டு ஒரு செத்த சவமாய் தான் அவர் உள்ள வருவார். இன்னைக்கு பார்த்தா அவர் வந்து அந்த அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்ல பேசுறாரு. ஜீவன் அப்படி இருக்கு அந்த இதுல. ஸோ அவர் என்ட்ரி வந்து செத்த சவமாய் தான் இது பண்ணுவார். அதுக்கு வந்து அந்த ஒரு பாட்டு கேள்வி நாயகனே. ஸோ அதில் யார் கேள்வி நாயகன்னு கேட்டால் ரஜினியா கமலா அப்படின்னு கேட்டால் 2 பேரும் சேர்ந்து சொல்லுவாங்க அது பாலச்சந்திரன் சொல்லிடுவாங்க. கே பாலச்சந்திரன். அவர் கேட்டால் கேள்வி நாயகன் கண்ணதாசன் சொல்லிடுவார். அதனால பார்த்தீங்கன்னா இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் நடிக்கிறாங்க. அது என்னன்னா இந்த சிவி சண்முகம், அப்புறம் வேலுமணி, விஜயபாஸ்கர், அவங்கெல்லாம் வந்து பாசக்கார பயமில்லை. அன்பு மழை வந்து பொழிஞ்சிருவாங்க, இல்லாட்டி கை நீட்டி அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க இல்லையா. இந்த பாசாங்கு பண்ணி நடிக்கலாம் தெரியாது. அதனால என்னதான் அவங்க சொன்னாலும் அந்த மாதிரி எடப்பாடி எல்லாம் அவங்க வந்து பிரிஞ்சு விட்டு அது என்னன்னு தெரில. அப்படியெல்லாம் வந்து இருக்குமே தெரில. எல்லாமே வந்து ஒரு நாடகமாக தான் அரங்கேறிட்டு. சரி, இந்த இந்த ஐயநாதன் வந்து திரும்ப திரும்ப இவிஎம்னு பேசிட்டு இருக்காரு. அவரும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இல்லை. அதனால எல்லாமே லாஜிக்கலாக பார்க்குறாங்க. ஸோ வந்து எலக்ட்ரானிக்ஸாக இங்கே ஃபேக்ட்ஸ் இருக்கு, இட் கேன் பி வேலிடேட்டட். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ அவசரமாக போகணுன்னு சொல்லி போட்டேன். தேங்க்ஸ், பாய்.